ஹலோ நண்பா, நம்ம இந்தியன் ஆர்மிலேருந்து நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ +2 படித்தவங்க இந்தியன் ஆர்மியில் நர்சிங் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு நியூ ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 17 வயசுலேருந்து 23 வயசு இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான சேலரி, ஃபிசிக்கல் டேட் என்ன, எக்ஸாம் டேட் என்ன, போனஸ் மார்க் என்ன எல்லாமே இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள், இது மிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பா, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்ததும் உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ இது வந்து அக்னிபாத் மாதிரி 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற ஜாபா இல்லை பர்மனெண்ட் ஜாபான்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே டவுட் இருக்கும். ஸோ அக்னிபாத் மாதிரி 4 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற ஜாப் இது இல்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து பர்மனெண்ட் ஜாப் தான். நீங்கள் 15 இயர்ஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேலை பார்க்குறதுனாலும் ரிட்டைர்மெண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து யாரும் பயப்படுத்தாலும் இது ஒரு நிரந்தரமான ஒரு பர்மனெண்ட் ஜாப் தான். ஸோ நீங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். இது ஒரு ஆர்மி பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் டிஸ்கஸ் பண்ணி தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கிங்க. வெப்சைட் லிங்க்கு தரேன், அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே நண்பா, இது எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்த ரெக்யூமெண்ட்டு இந்தியன் ஆர்மி ஏரோ சென்னை மூலம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோல்ஜர் டெக்னிக்கல் நர்சிங் அசிஸ்டண்ட் அண்டு நர்சிங் அசிஸ்டண்ட் வெட்டினரி. ஓகேங்களா? ரெக்யூமெண்ட்டுக்கு 2027க்கான பேட்சுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது 2 போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2027 உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு செலக்ட் ஆகிட்டு இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர்லாம் நீங்கள் ட்ரைனிங்கில் உங்களுடைய டியூட்டி பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ February 13, 2026 அப்ளிகேஷன் டேட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா April 1 இதுக்கான அப்ளிகேஷன் டேட்டு க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே சீக்கிரமாக அப்ளை பண்ண பாருங்கள். லாஸ்ட் டைமில் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சர்வர் பிஸியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் அப்ளை பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிஸ் பண்ணிட்டு போகிறீங்க. ஓகேங்களா? இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th சயின்ஸ் குரூப் படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் ஓகேங்களா இருக்கிற சப்ஜெக்டில் நீங்கள் எல்லாம் குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். மினிமம் உங்களுக்கு 50% மார்க் இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்டிலும் மினிமம் 40% மார்க் இருக்கணும். ஓகேங்களா? உங்களுக்கு டோட்டலாக 12th 50% மார்க் இருக்கணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் அதுவும் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இங்கிலீஷ் இதுலேயும் இந்த 4 சப்ஜெக்ட்லேயும் நீங்கள் 40% மார்க் இருக்கணும் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும். ரிசல்ட் வராதவங்க ஓகேங்களா, இப்போ எக்ஸாம் எழுதிட்டா இன்னும் ரிசல்ட் வரல அப்படின்றவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் பட்டு செலெக்ஷன் போகும்போது நீங்கள் ஒரிஜினல் மார்க் ஷீட்டு கன்ஃபார்ம் எடுத்துகிட்டு போகணும். ஸோ அதுக்குள்ளே வந்துடும். அதனால் தான் அவங்க சொல்லியிருக்காங்க ரிசல்ட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட் வெயிட் பண்ணுறவங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 வயசுலேருந்து 23 வயசு இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் பார்க்கறதோட நம்ம டேட் ஆஃப் பர்த் பார்த்தா நம்மளுக்கு ஒரு கிளியர் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இதுக்கு டேட் ஆஃப் பர்த் எந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து எந்த டேட் ஆஃப் பர்த் அப்ளை பண்ணலான்னா 1 ஜூலை 2004 இருந்து 1 ஜூலை 2009 இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த டேட் ஆஃப் பர்த்லேருந்து டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 ரூபா ஃபீஸ் இருக்குது. ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது. ஸோ டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ எல்லாமே யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸு 250 ரூபா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹைட்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 165 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. மினிமமே 165 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 77 சென்டிமீட்டர் இருக்கணும். மினிமம் நார்மலாக இருக்கும்போது 77 சென்டிமீட்டர் இருக்கணும். அதுக்கப்புறம் 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். ஓகேங்களா? நார்மலாக இருக்கும்போது செஸ்ட்டு 77 சென்டிமீட்டர் இருக்கணும். உங்கள் செஸ்ட்டு விரிவு அடையும் போது அதாவது எக்ஸ்பென்ஷன் ஆகும்போது 5 சென்டிமீட்டர் எக்ஸ்பென்ஷன் ஆகணும். வெயிட் பார்த்தீங்கன்னா ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணும். கூகுளில் போய்ட்டு நீங்கள் வெயிட் கால்குலேஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியராக அந்த சேட் பாக்ஸ் வரும். அதில் நீங்கள் எவ்வளோ ஹைட் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த வெயிட் காமிக்கும். அந்த வெயிட் நீங்கள் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் ஒரு 2 டைப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைப் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? அவங்க எக்ஸாம் முடிஞ்சதும் ரேலி கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதில் ரேலியில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது 3மே கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எக்ஸாம் முடிச்சுட்டு ரேலிக்கு போகும்போது இந்த 3 டெஸ்ட்டும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது 3ம் இருக்கும். ஸோ அது நான் சொல்ல டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கு போனஸ் மார்க் பார்த்தீங்கன்னா இதில் வந்து NCC சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு
போனஸ் மார்க்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கோங்க, என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்களுக்கு 5 மார்க் ஓகேங்களா. அதுலேயும் என்சிசி சி சர்டிஃபிகேட் வச்சு ரிபப்ளிக் டே அன்றைக்கி பரேடு எடுப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த பரேடு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 20 மார்க் வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கிறவங்களுக்கு மினிமம் 20 மார்க் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும், அதுக்கான ப்ரூஃப் வச்சுருக்கணும். அதெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு போனஸ் மார்க்கு கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்குங்க. இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆதார் நம்பர் கம்பல்சரியாக வச்சுருக்கணும், ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வச்சுருக்கணும், இதெல்லாம் வச்சு எல்லா டாக்குமெண்ட்டும் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துக்கிங்க. ஸோ ஓகே நண்பா, நீங்கள் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருந்தால் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கான எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா எல்லாருமே அப்ளை பண்ண பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதே மாதிரி ஆர்மி ஜாபுக்கான அப்டேட்டு ரெகுலராக உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இதுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் இல்லைனா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்தால் அவங்க அப்ளை பண்ணுங்க ஓகேங்களா. நர்சிங் அசிஸ்டன்ட்ன்றதால மோஸ்ட்லி எல்லாருமே 12th முடிச்சிருப்பீங்க. சயின்ஸ் குரூப் படித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ எல்லாருமே அப்ளை பண்ண பாருங்கள். உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா ஒரு டவுட்னால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன். ஓகே நண்பா, எல்லோரும் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் டேட்டு வந்து ஏப்ரல் 1 லாஸ்ட் டேட்டு எக்ஸாம் முடிய போகுது. ஸோ அதுக்குள்ளே அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ ஓகே நண்பா, எல்லோரும் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.